Hi everyone, welcome back to Passport and Spices. இன்னைக்கு நம்ம மேங்கோ வெள்ளரிக்காய் போட்டு ஒன் பாட் தால் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய், மாங்காய், தோரம்பருப்பு ஒரு கப்பு, பச்சை மிளகாய், தக்காளி, உப்பு, பெருங்காயம், இது கடுகு வெந்தயம் மிளகா பண்ண பொடி, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் தாளிக்க பொருள் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா. வெள்ளரிக்காய் மாங்காய் நான் நறுக்கி வச்சுட்டேன். தக்காளி பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுட்டேன். மாங்காய்க்கு லைட்டாக தோல் சீவினா போதும், ஃபுல்லாக சீவணுன்ட்டு அவசியம் இல்லை. அதே மாதிரி வெள்ளரிக்காய் நம்ம கட் பண்ணும்போது கசக்குதா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு நம்ம போட்டுக்கலாம். நான் இதில் விதை எடுத்துட்டேன். உங்களுக்கு இஷ்டப்பட்டால் கூட அது போட்டுக்கலாம், நல்லாவும் இருக்கும், அது கூட நல்லா இருக்கும். பருப்பு நான் 2 தடவை கழுவிட்டு அதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போகிறோம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற வெள்ளரிக்காயில் நிறைய தண்ணி வரும், தக்காளியில் இதுலலாம். இப்போ நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள். அப்புறம் இந்த காய்கறி எல்லாம் இதில் போட்டுடலாம். இது போட்டுடலாம். தக்காளி, பச்சை மிளகாய். இதில் இப்போ நம்ம உப்பு போட்டுட்டோம்னா எல்லாமே தண்ணி விட்டுக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் ஆகிடும். உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம உப்பு போட்டிருக்கறனால லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் மூடிடலாம். மூடிட்டு உங்களுக்கு எவ்வளோ உங்கள் குக்கரில் விசில் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க, 2 3ன்ட்டு. எங்களுக்கு 1 வந்தால் போதும். இப்போது இது வெந்த விட்டு நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இது ஒரு விசில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். இது ரிலீஸ் ஆன விட்டு தாளிக்கும் போது பார்க்கலாம். குக்கரோட ப்ரெஷர் இறங்கிடுச்சு, பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. பாருங்க, நல்லா திக்காக இருக்கு. எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு வெந்தயம் போட்டு இது வெடிக்கட்டும். இது வெடிச்ச விட்டு நம்ம இந்த கருவேப்பிலையை போடுவோம். கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம், இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த கடுகு வெந்தய பொடி கொஞ்சம் போட்டால் போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வெந்தயம் தாளிச்சு கொட்டியிருக்கோம், கசந்துராமல் இருக்கிறதுக்கு. இது ஜஸ்ட் கலர் வரும், நல்ல கலர் வரும். அதனால இது கொஞ்சோண்டு கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா பொடி. அது இந்த சாதத்தில் பிசைஞ்சுக்கிறதுனால இது நான் கொஞ்சம் திக்காக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்பாத்திக்கு அந்த மாதிரி தொட்டுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர், இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டுக்கலாம், உப்பு செக் பண்ணிக்கலாம். லாஸ்டில் கொத்தமல்லி நிறைய போட்டு கார்னிஷ் மாதிரி பண்ணிடலாம். இந்த தால் நீங்கள் ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாங்க. இதுக்கு தவிர்த்து நீங்கள் வேறு எந்த வெஜிடபிள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லைக் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கேபேஜ் கூட ஆக்சுவலாக போட்டு பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தால் முடிஞ்சிடுதுங்க. இப்போ நீங்கள் ரெடி டு ஈட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.